நம்ம தமிழ்நாட்டில் நடந்த டாப் 10 போராட்டங்களை பற்றி பார்ப்போமா? வாழ்கிறதுக்காக போராடுறது அப்படிங்கிறது எங்கேயுமே நடக்கிறது தான். ஆனால் போராட்டமே வாழ்க்கை அப்படிங்கிற கதை நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஆமாம், நம்ம நாடு தமிழ்நாடு. ஒரு மாநிலமே இப்படி போராட்டத்திலேயே வாழுது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான். இந்த தமிழ்நாடுங்கிற பேருக்கு கூட போராட்டம் தான். இப்படி மாநிலத்துடைய ஒவ்வொரு அடிப்படை உரிமைகளுக்கும் கூட போராடி போராடி வென்று இன்னைக்கு பெரும் மாநிலமாக உருவெடுத்து நிற்கிறது தான் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய 10 போராட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? அது எதுக்காக நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா காலகட்டத்திலையுமே இது நடக்கும். அந்த அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பும் தமிழகமும் பின்னி பிணைஞ்சு கிடக்குது இன்றைக்கும். இதற்கு முன்னோடியாக 1937ஆம் ஆண்டு பெரியார் மற்றும் நீதி கட்சியுடைய சார்பில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் ஏராளமான தமிழர்கள் பங்கேற்றாங்க. அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் இந்த போராட்டம் மூலமாகவே அரசியலுக்குள்ளேயும் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. அப்போவே பாருங்கள், இதை நம்ம மேலே திணிக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துருக்காங்க. நம்பர் 2, தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம். 1956ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி மதுவிலக்கு, தமிழ்நாடு பேர் மாற்ற கோரிக்கை உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் சங்கரலிங்கனார். முதல்ல தன்னுடைய விருதுநகர் வீட்டில் துவங்கியவர் அதற்கப்புறமா தேசப்பந்து மைதானத்தில் தொடர்ந்தார் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை. 79 நாட்களுக்கும் மேலாக பலவிதமான தலைவர்கள் சொல்லியும் கேட்காம உறுதியாக தன்னுடைய உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டாராம். ஆனால் அப்போதைய காங்கிரஸ் அரசு அவருடைய கோரிக்கைகளை ஏற்கலை. இறுதியில் உடல்நிலை மோசமாகி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி உயிர் நீத்துட்டார். அவருடைய கோரிக்கையை அவருடைய மறைவுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த திமுக நிறைவேற்றினாங்களாம். நம்பர் 3, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பார்ட் 2. என்னடா படத்துக்கு மாதிரி பார்ட் 2 போராட்டம்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. முதல் போராட்டத்தை ஆசான் முன்னெடுக்க, இரண்டாவது போராட்டத்தை சிஷ்யர்கள் முன்னெடுத்தாங்க. 1965ஆம் ஆண்டில் அண்ணா மற்றும் கலைஞர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை வகிச்சாங்க இல்லையா? இது தமிழ்நாட்டில் பெரும் போராட்டத்தை தூண்டுச்சு. பல்லாயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. இதனுடைய விளைவு அடுத்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுச்சுன்னு சொல்லலாம். ஸோ திமுக ஆட்சி பொறுப்பேற்றாங்க. நம்பர் 4, எம்ஜிஆருடைய 7 மணி நேர உண்ணாவிரதம். சரியாக 1982ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய அரிசி தேவையை போக்க கோரி இந்திரா காந்தி மற்றும் மத்திய அரசு ஆகியவற்றை எதிர்த்துக்கிட்டு அண்ணா சமாதியில் 7 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அதுவும் சட்டமன்றத்தில் அறிவிச்சுட்டு நேராக அண்ணா சமாதி போய் அமர்ந்துக்கிட்டாராம். அப்புறம் கடைசியாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களுடைய அழுத்தத்தின் பேரில் இந்திரா காந்தியும் எம்ஜிஆருடைய கோரிக்கைகளுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிடுச்சான். நம்பர் 5, ஜெயலலிதா உண்ணாவிரதம். எம்ஜிஆர் அவர்கள் வழியில் அதே மாதிரி 1993ஆம் ஆண்டு ஜெயலலிதாவும் பார்த்திங்கன்னா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சமாதி முன்னாடி உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. 4 நாட்கள் தொடர்ந்த இந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறமா மத்திய அமைச்சர் சுக்லாவின் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா உண்ணாவிரதம் கைவிடப்பட்டிருக்கு. நம்பர் 6, கருணாநிதியுடைய 7 மணி நேர உண்ணாவிரதம். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு திடீர்னு மெரினா கடற்கரைக்கு வந்த கலைஞர் கருணாநிதி பார்த்திங்கன்னா இலங்கையில் போர் நிறுத்தம் கோரியும் துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் உண்ணாவிரதம் அறிவித்தார். காலை 5:45 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரதம் பார்த்திங்கன்னா பலவிதமான கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமாவும் உறுதிமொழிகளுக்கு அப்புறமாவும் 12 மணிக்கு கைவிடப்பட்டுச்சு. நம்பர் 7, ஜல்லிக்கட்டு போராட்டம். இதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உலகையே அப்படியே திரும்பி பார்க்க வச்ச மெரினா போராட்டம் ரொம்ப பெருசாக வெடிச்சுது நாடு முழுக்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்தை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மறந்துருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது பெரும் போராட்டமாக நடந்துச்சு. அப்போது இருந்த அரசையே உழுக்குச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரும் புள்ளிகள் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுபோக மக்கள் ரொம்ப தீவிரமாக வெறித்தனமாக போராடின ஒரு போராட்டம் அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். இன்றைக்கும் மெரினா கடற்கரைன்னு சொன்னாலே போதும், ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் எல்லாருக்கும் அங்கங்கே ஞாபகத்துக்கு வரும். கடைசியாக பார்த்திங்கன்னா பெரும் வன்முறையை வெடித்து காவல்துறை தாக்குதல் நடத்தி போராட்டம் கைவிடப்பட்டுச்சு. ஆனாலும் கூட பாருங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டம் எதற்காக பண்ணப்பட்டுச்சோ அந்த நோக்கம் நிறைவேறப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். நம்பர் 8, ஸ்டெர்லைட் போராட்டம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் பல நாட்களாக போராடிட்டு வந்தாங்க. கடைசியாக அதனுடைய உச்சகட்டமாக பார்த்திங்கன்னா ஆலையை நோக்கி மே மாதம் 22ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு அன்னைக்கு மக்கள் நடத்திய பேரணியில் காவல்துறையை பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தியதில் இளம் பெண் உட்பட 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படின்னு நீங்கள் எதுலையாவது சர்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவத்தை உங்களால் பார்க்க முடியும். இதற்கு பின்னாடி நிறைய சதி வேலை நடந்துச்சு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு.
ஆனால் பாருங்க, அங்கே கொல்லப்பட்ட 13 பேருக்குமே எந்த விதமான நியாயமும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் துக்கமான விஷயமே. நம்பர் 9, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போராட்டம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு இல்லைங்க, எத்தனை தமிழ்நாடு சேர்ந்து போராடினாலும் கூட இங்கே பேர் மட்டும்தான் மாறும். ஜஸ்டிஸ் ஃபார் அப்படிங்கிற எழுத்து அப்படியே தான் இருக்கும். 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியை சேர்ந்த பல அரசியல் பிரமுகர்களுடைய மகன்கள் இளம் பெண்களை பலரையும் மிரட்டி பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதை வீடியோவாக எடுத்து வச்சு மிரட்டிட்டு வந்தது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இதனையொட்டி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப வைரலாச்சு. இப்படியும் கூட மனுஷங்க இருப்பானுங்களா அப்படின்னு பேச வச்சது மொத்த தமிழ்நாட்டையுமே. அப்படியே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ணுக்கு மட்டும் கிடையாதுங்க, நாடு முழுக்க பரவச்சுன்னு சொல்லலாம். பொள்ளாச்சி இஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஹேஷ்டேகே ரொம்ப வைரலாச்சு அந்த சமயத்தில். இதனையொட்டி தமிழ்நாடு முழுக்கவே கல்லூரி மாணவர்கள் உட்பட பல பேரும் இந்த குற்றவாளிகளை கைது செய்யணும், தூக்கில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் பாருங்க, குற்றவாளியை கைது செய்யறதுக்கு பதிலாக அங்கங்கே தடியடியும் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மேலே எவ்வளவு வன்முறை நடந்துச்சு அப்படிங்கிறதும் பல நியூஸ் பேப்பர்ஸில் வந்துச்சு. நிறைய நியூஸ் சேனல்ஸ் லைவாகவும் காட்டினாங்க. ஸோ இன்றைக்கும் பொள்ளாச்சி இஷ்யூ அப்படிங்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதற வைக்கிற நியூஸாக தான் இருக்குது. நம்பர் 10, விழுப்புரம் ஸ்ரீமதி வழக்கு. விழுப்புரம் பள்ளி ஒன்றில் மர்மமான முறையில் ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி இறந்ததை ஒட்டி குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தமிழ்நாடு முழுக்கவே போராட்டங்கள் வெடிச்சுது. ரொம்பவே சின்ன பொண்ணாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ் நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்துருச்சு. அந்த பொண்ணுடைய அம்மா இன்னைக்கு வரைக்கும் நீதி கேட்டுட்ருக்காங்க. இதனையொட்டி ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அன்னைக்கு பள்ளியை சுற்றி கலவரம் வெடிச்சுது. அந்த கலவரத்தை நிறைய நியூஸ் சேனல்ஸில் உங்களால் பார்த்துருக்க முடியும். அதுபோக அப்போதைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட நம்பி அனுப்ப முடியாத அளவுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்தாங்க. கலவரத்தில் போராட்டக்காரர்கள் பள்ளியை சூறையடிட்டாங்கன்னு சொல்லலாம். இது சட்டம் ஒழுங்கு குறித்த பெரும் விவாதத்தையே அப்போ ஏற்படுத்துச்சு. உள்ள யாரெல்லாம் ஸ்கூலுக்குள்ளே போனாங்கன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு என்ன நீதி, என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே தெளிவாக யாராவது சொன்னாலும் அவங்க வாயும் அடைப்பற்றும் கொஞ்சம் காலகட்டத்தில். எதனால அப்படின்னு, யாரோட இன்ஃப்ளூயன்ஸால் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பல விதமான போராட்டங்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நாட்டில். ஸோ நான் சொன்னது தான், வாழ்கிறதுக்காக போராடுறது அப்படிங்கிறது வேற, போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது வேற. நம்ம நாட்டில் அந்த மாதிரி தான் போராட்டம் மட்டும்தான் தினசரி வாழ்க்கையாக இருக்குது. காலையில் கண்ணு முழிச்சதுலேருந்து நைட்டு கண்ணு மூடுற வரைக்கும் பலவிதமான போராட்டங்களை சகிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய போராட்டம் கலந்த வாழ்க்கையில் நம்மளை மேலும் மேலும் அடிக்கிற மாதிரி, நொறுக்கிற மாதிரி நிறைய சமூக தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தட்டி கேட்கணும், தைரியத்தோட முன் வரணும், சாட்சிகளோட ஆதாரத்தோட நீதியை நிரூபிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அது மட்டும்தான் அந்த இடத்துல தவறாக தெரியும். உங்களை அடக்கிறதுக்காக ஒடுக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் நடக்கும் இந்த நாட்டில். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது யாரால மாற்றப்படணும், எதற்காக மாற்றப்படணும்? நம்ம கையில் ஏதாவது இருக்கான்னு யோசிச்சிங்கனாலே போதும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளால் இதை மாற்ற முடியும். இனியும் பொறுத்துக்கிட்டே இருந்தது போதும் மக்களே, சிந்திங்க. மற்ற மாநிலத்தில் போய் உங்கள் மாநிலத்துக்காக ரத்தம் சிந்தியவங்க, உயிர் தியாகம் செஞ்சவங்க யாருன்னு கேட்டா 30 வருஷத்துக்கு முன்னால இல்லை 40 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்கள சொல்லுவாங்க. ஆனால் அதே கேள்வியை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கேட்டா இந்த வருஷம் ரத்தம் சிந்திய இளைஞர்கள் போன மாசம் உயிர் தியாகம் செஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு.